ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ முண்டிப்புதூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீவர்க் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையராக இருந்து நம்ம இப்போ 5.1 சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு 4 சேனல் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் வாங்கியிருந்தார். உசிலம்பட்டியை சேர்ந்த பிரபுங்கிற நண்பர். அவர் தான் இந்த ஆம்பிளிஃபையர் நமக்கு ரீவர்க்கு பண்ணுறதுக்காக கொரியர் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம அவர் கேட்ட மாதிரி பக்கம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் அவங்க ஏரியா சைட்லேயே வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க ஸ்டீரியோ ஆம்பா. அதோட ரிசல்ட் பிடிக்கலன்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து ரீவர்க்காக அனுப்பியிருந்தார். அப்புறம் இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நம்ம 5.1 மாற்றி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, அண்ட் ஏஆர்சி சப்போர்ட்டோடு இருக்கிற மாதிரி வேணும்னு சொன்னார். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரீவர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துங்கிறது வீடியோவை நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதுதான் அந்த ரீவர்க் ஆம்பிளிஃபையர். இது வந்து பார்த்திங்கன்னா ரீவர்க்காக வந்தது. ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையராக இது இருக்குது. இதை இப்போ நம்ம 5.1 மாற்றிருக்கிறோம். இதில் வந்து சக்தி ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. 5 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறாங்க 28 வோல்ட்டில். ஜிஸ்டாரோட யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரீவர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்கன்னா நம்ம பேனல், கேபினெட்டு, அப்புறம் வந்து யூஎஸ்பி போர்டு, அந்த ஸ்டீரியோ போர்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மற்ற எல்லாம் வந்து உங்கள் நியூவாக போட்டிருக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து யூஎஸ்பி ஆன் ஆஃப் சுவிட்சு, இந்த டேபிள் சுவிட்சு. இது வந்து நம்ம ஏஆர்சி ஆன் ஆஃப் சுவிட்சு, அது ஏஆர்சி ஆன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம், ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். பவர் ஆன் ஆஃப் வந்து நம்ம பேக் சைடு கொடுத்துருக்கோம். அது எதனால் பின்னாடி கொடுத்துருக்கோங்கிறது உங்களுக்கு இன்டீரியர் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து சப்புக்கான கண்ட்ரோலு, இது வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு, இது ட்ரிபிள் கண்ட்ரோலு, இது பேஸ் கண்ட்ரோலு. பேலன்ஸுங்கிற இடத்துல நம்ம வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோல் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். சென்டர் கண்ட்ரோலு, இது ரியர் கண்ட்ரோல். இந்த 3-வே சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து யூஎஸ்பிக்கான சுவிட்சு, இது ஆக்ஸிக்கான சுவிட்சு, இது வந்து FT003க்கான சுவிட்சு. டோட்டல் மாஸ்டர் கண்ட்ரோலும் நம்ம இதை இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமோடு வந்துடும். அது என்ன சாங்ஸ் ஓடுது அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அது எவ்வளோ சாங்ஸ் இருக்குது இந்த டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். இப்போ
எத்தனாவது சாங்ஸ் ஓடுதுங்கிறது நம்ம வந்துடும் உங்களுக்கு. இதில் 326 சாங் ஓடுது. இது டோட்டலாக 1542 சாங்ஸ் இருக்குது. இது வந்து வால்யூம் கண்ட்ரோலு என்கோடர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. என்கோடர் மாதிரி உங்களுக்கு என்கோடர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது என்கோடர் கண்ட்ரோல் தான். இது வந்து உங்களுக்கு சாங்ஸ் சேஞ்ச் ஆகும். இது திருப்பூர் 30 330 332 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேக் சைடு வியூ. ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூஸ் ஹோல்டரு. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்ம இதில் ஸ்கொயர் கட்டிங் போட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து மெயின்ஸ் கார்டு வந்து நல்லா குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டு இருந்துச்சு. அதில் இருந்து மெயின்ஸ் கார்டு அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல். இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல். இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு சப்புக்கான டெர்மினல். கூலர் ஃபேன் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து அப்படி யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா FT003 கிட்ட இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் கட்டிங் இருந்ததுனால நம்ம அதிலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இதோட FT003யோட ஆக்ஸ் இன்புட் வந்து நம்ம இதில் கொடுக்குற மாதிரி லைன் கொடுத்துருக்குறோம். அப்புறம் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சப் அவுட்டு கேட்டிருந்தார். வேறு பவர் சப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி சப் அவுட் கேட்டிருந்தார். நம்ம சப் அவுட்டு இதில் ரெண்டுலேயும் கொடுத்துருக்குறோம். நம்ம எதில் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்புட்டாக. இந்த ரெண்டும் வந்து ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இது ரெண்டுமே ஜம்ப் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது USB அவுட்டு கேட்டிருந்தார். இந்த USB அவுட்டு வந்து நம்ம வேறு ஆம்பு கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தார். அதனால் அவர் கேட்ட மாதிரி நம்ம அவுட்புட் எடுத்துருக்குறோம். இது வந்து ஆண்டனா வயர். பேக் சைடு வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்டீரியர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து வரும். ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 26026 12 ஆம்பியர், 12012 012 2 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் லைட் பவரில். ரெக்டிஃபயருக்கு பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோடு, 10,050 வோல்ட் கெப்பாசிட்டி ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். 7 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 012 ரெக்டிஃபயருக்காக நம்ம 4 1 ஆம்ஸ் டயோடு, அப்புறம் 2200 MFT 25 வோல்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பவர் ஆம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா KMSோட IR250 யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5 சேனல் போர்டு. இதோட ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணியிருந்து அந்த ஸ்டீரியோ போர்டு நம்ம மோனோவை மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட பேஸு செல்லு சூப்பராக இருக்குது. இது வந்து பிரிட்ஜ் மோனோவை மாற்றி யூஸ் பண்ணுறப்ப பேஸு நல்லா இருக்குது ரிசல்ட்டு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமில். இது வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணும்போதும் டப்புங்கிற சவுண்டு எதுவும் வராது. இதுக்காக 8 சேனல் யூஸ் பண்ணிக்கோன்னா நம்ம பிரிட்ஜ் மோனோவை மாற்றும்போது நம்ம அவுட்புட்டு ஸ்பீக்கர் அவுட் வந்து 2 ப்ளஸ் எடுப்போம். அதனால் நம்ம 2 ப்ளஸ்ஸையும் நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் போய் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுவும் கம்ப்ளைண்ட் ஆனால் உங்களுக்கு வோல்ட் அவுட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்காக நம்ம 2 ப்ளஸ் அவுட்டையும் நம்ம இதில் கொடுத்து எடுத்துருக்கோம். ப்ரீ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு சரௌண்டுக்கு வந்து யூடியோட சரௌண்டு சென்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிடி போர்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா KMSோட வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இதோட ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த ஃப்ரீ செட் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். சப்பு ப்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஜெம்டெக்கோட சப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட பேஸ் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃப்ரீக்குவென்சி நான் வந்து முன்னாடி ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃப்ரீ செட் பார்த்தீங்கன்னா கெயினுக்கான கண்ட்ரோலு. இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங்க்கான ஃப்ரீ செட். இது வந்து கெயினுக்கான ஃப்ரீ செட்டு, இது வந்து பஞ்சிங்க்கான ஃப்ரீ செட்டு. நம்ம இதோட அவுட்புட் எடுத்து நம்ம கண்ட்ரோலில் கொடுத்து கண்ட்ரோல்லேருந்து வர அவுட் இருந்து இந்த கேஎம்எஸோட பிரிட்ஜ் பஃபரில் போய் இதில் வந்து நம்ம ஸ்டீரியோ போர்டுக்கு இன்புட்டை கொடுத்துருக்குறோம். பிரிட்ஜு மூணாக மாற்றுறது இந்த மாதிரி தான். இந்த பிரிட்ஜு போர்டு வச்சு நம்ம பிரிட்ஜு மூணாக மாற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பிரிட்ஜு மூணாக யூஸ் பண்ணும்போது இந்த போர்டு வந்து பேஸோட டெப்த்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பேஸ் டெப்த்து கிடைக்குது. இதுக்கு ஒரு கூலர் ஃபேன் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த பக் கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்கும் FT003க்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 வோல்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய டீகோடர் பார்த்திங்கன்னா FT003 யூஸ் பண்ணியிருக்கிறதுல இதோட அவுட் எடுத்து நம்ம இந்த கெய்னரில் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்டு வந்து கெயின் பண்ணுறதுக்காக நம்ம வசந்தோட 6 சேனல் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நியூவாக வந்த போர்டு ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக லேட்டஸ்ட்டாக வந்த வசந்த் போர்டு இது. இந்த கிளாரிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம் வசந்தோட. எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னா இதோட இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஃபில்டர் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டில் வந்து ஒரே மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் எப்படி வருதோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நம்ம அந்த யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு போட்டு இந்த யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு யூஸ் பண்ணி நம்ம சரௌண்டு பேலன்ஸ் பண்ணி நல்ல வாய்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது போட்டனால நம்ம இப்போ கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டு நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும் ரிசல்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் வியூ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சுவிட்சு எதுக்காக இங்கே நம்ம கொடுத்துருந்தோம்னா நம்ம இந்த பேனல் டிசைன் பார்த்திங்கன்னா சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சு இங்கே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இதிலேருந்து நம்ம சுவிட்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம மெயின்ஸ் கார்டு இங்கே கொடுக்கும்போது இந்த சுவிட்சு எதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம்னா ஆன் ஆஃப் சுவிட்சு மெயின்ஸ் கார்டுக்கு ஆப்போசிட்டில் சுவிட்ச் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹம்மிங் ப்ராப்ளம் வராமல் கரெக்டாக இருந்திருக்கும். இது ஆன் ஆஃப் சுவிட்சு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அவங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த மெயின்ஸ் கார்டு வயர் இப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம சுவிட்சு கொடுக்கும்போது இந்த சிக்னல் வயர் மூலிமா கிராஸ் ஆகி வரும்போது ஹம்மிங் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நம்ம இதை சுவிட்சு இங்கே கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் வியூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் பார்த்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரீவர்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டீரியோ ஆம்ப் பார்த்து இருந்துச்சு. நம்ம இந்த 3 கண்ட்ரோல் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ட்ரில் பண்ணி நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரில் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம ட்ரில் பண்ணோம்னாலும் இந்த பேனல் உடஞ்சி போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம அது ட்ரில் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பிளிஃபையர் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ரீவர்க் எதுவும் பண்ணணுன்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.